அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். மனிதனுக்கு அடிப்படை தேவைகளாக உணவு, உடை, உறையுள் ஆகியவை சொல்லப்பட்டிருந்தாலும் மனிதன் தம்முடைய சம்பாத்தியத்தின் பெரும் பகுதியை இந்த மூன்றினுடைய தேவைக்காக செலவு செய்தாலும் இதையெல்லாம் கடந்து மனிதனுக்கு மிகவும் அத்தியாவசியமாக அறியப்படுவது போதிய நலமும் வாழ்நலமும். அதற்கு ஒருவேளை ஏதாவது குறை ஏற்பட்டால் அந்த நலவாழ்வை சரி செய்து கொடுத்து மீட்டு கொடுக்கக்கூடியதாய் இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகளும் தான். ஒவ்வொரு நாளும் உலகிலே பல வளர்ந்து வரும் நாடுகளும் அவரவர்கள் அளவிலே பெரும் முதலீடுகள் கொண்டு கல்வி போலே மருத்துவத்துறையிலும் பல்வேறு முனைப்போடு கூடிய பரீட்சைகளையெல்லாம் செய்து பார்த்து அதிலே புதிதாய் அரிதான கண்டுபிடிப்புகளை, மருந்துகளை, மருத்துவ முறைகளையெல்லாம் கண்டுபிடித்து வருகிறார்கள். ஆனால் இங்கே நாம் தினமும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புதிய பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டிய காலச்சூழல் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக கொரோனா பெருந்தொற்று முதலிய காலங்களிலே மருத்துவத்துறை எத்தனை தூரத்திற்கு சீரிய முயற்சிகளோடு செயலாற்ற வேண்டியிருந்தது என்பதை பார்த்து கொண்டோம். அப்படி செய்யப்படும் சிகிச்சைகளுக்கும் மருத்துவ முறைகளுக்கும் அறுவை சிகிச்சைகளுக்கெல்லாம் கூட ஏதோ ஒரு விதத்தில் சிறிய அளவிலாவது பக்கவிளைவு இல்லாமல் இருப்பதில்லை. அந்த பக்கவிளைவு தன்னளவிலே தீர்ந்து போய்விட்டால் ஒன்றும் குறையில்லை. ஆனால் அது புதிதாய் ஒரு பிரச்சனைக்கு வித்திட்டு விட்டால் அதை தொடர்ந்து நாம் மருத்துவம் செய்து அதற்கான நிலையிலிருந்து நாம் விடுபெற வேண்டி என்று இப்படி இது ஒரு சுழற்சி போலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பண்டைய மருத்துவ முறைகள் இத்தனை தூரத்திற்கு ஜனபெருக்கம், மக்களுக்கு தேவைகளையெல்லாம் பூர்த்தி செய்து கொள்வதற்கான வசதி இவைகளெல்லாம் இல்லாமல் இன்னும் அமைதியாகவே மக்கள் தத்தம் அளவிலே போதும் என்ற மனதோடு வாழ்ந்த காலத்திலே வாழ்க்கை முறையையே மருத்துவ தற்காப்பு முறை போலே வைத்திருந்தார்கள். இந்தியா போன்ற மிகவும் பாரம்பரியமான நாடுகளில் அந்தந்த பகுதிகளில் விளையக்கூடிய பயிர் வகைகள், காய்கனிகளை அந்தந்த காலச்சூழலுக்கு ஏற்றாற் போலே உண்டு அதன் மூலம் நமக்கான தேவைகளை பார்த்து வந்தோம். நம்முடைய உணவு வகைகளிலேயே எந்த விதத்திலும் நச்சுத்தன்மை அற்றதாக இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே மூலப்பொருட்களாய் கொண்டு அவற்றை பாகம் செய்து உணவு முறை ஒன்றை நமக்கென்று வைத்திருந்தோம். நல்ல உயர் ரக பயிர் வகைகள், காய்கனிகள் இவை விஷம் கலவாததாக எந்த விதத்திலும் அதிலே நச்சுத்தன்மை கலவாததாய் பார்த்து கொண்டு அதன் மூலம் நாம் நம்முடைய வாழ்க்கையையே, அமைப்பையே, முறையையே மருத்துவ முறை போலே பார்த்து கொண்டோம். உள்ளமும் உடலும் இரண்டும் தூய்மையாயிருக்கும்படியாக செய்து கொண்டு நம்மளவில் நமக்கான தேவைகளை தேவையான அடிப்படை சுகாதாரத்தோடு கூட அணுகி வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டு இதன் மூலம் நமக்கு உண்ணும் உணவும் உடுத்தும் உடை, நம்முடைய பழக்க வழக்கங்களே மருத்துவ முறையோடு கூடியதாய் இருந்து வந்த ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில்தான் ஒருவேளை ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அதிலிருந்து நம்மை காத்து கொடுப்பதற்கென்று பாரம்பரியமான மருத்துவ முறைகள் வந்து சேர்ந்தன. சமீப காலத்திலே மத்திய சர்க்கார் ஆயுஷ் என்ற பெயரிலே இதற்கென்று தனியே ஒரு பெரிய துறையையே ஏற்படுத்தி அதிலே பெரும் பொருட்செலவோடு அந்த துறை வல்லுநர்களையெல்லாம் கொண்டு அங்கே பல்வேறு பாரம்பரியமான மருத்துவ முறைகள் குறித்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதற்கும் அந்த ஆராய்ச்சிகளின் மூலமாக கண்டடையப்படும் முடிவுகளை கொண்டு மக்கள் நலனிலே அக்கறை காட்டி மக்களுக்கு போதிய மருத்துவ வசதிகள் செய்து தரக்கூடிய ஒரு துறையாக அதை ஆக்கி வைத்திருக்கிறார்கள். ஆயுஷ் என்ற ஆங்கில சொல்லிலே ஏ என்ற எழுத்து ஆயுர்வேதத்தையும், ஒய் என்ற எழுத்து யோகா மற்றும் இயற்கை மருத்துவ முறைகளான நேச்சுரோபதியையும் குறிக்கும். யு என்ற எழுத்து யுனானியையும், எஸ் என்ற எழுத்து சித்த மருத்துவத்தையும், ஹெச் என்ற நிறைவாக இருக்கக்கூடிய எழுத்து ஹோமியோபதி மருத்துவத்தையும் குறித்து வரக்கூடியது. சித்த மருத்துவம் இங்கே இந்தியாவின் மிக பாரம்பரியமான ஒரு மருத்துவ மரபு. அதிலே மருத்துவ வல்லுநர்களான சித்த புருஷர்கள் தங்கள் அளவிலே மனதை கட்டுப்படுத்தி கடுமையான யோகம் முதலியவற்றால் உடலை நல்ல வைரம் பாய்ந்த கட்டையாய் மாற்றியமைத்து கொண்டு காட்டு பிரதேசங்களிலும் அதிகம் அலைந்து திரிந்து அங்கே கிடைக்கக்கூடிய மூலிகை மருத்துவங்களையெல்லாம் கண்டடைந்து ஒரு மரத்திலிருந்து பெறப்படும் பல்வேறு பாகங்களிலிருந்தும் இலை, தழை, கொடி, மரத்துண்டு, வேரடி மண் வரையிலும் கூட மருத்துவம் நிறைந்ததாக என்று அறிந்து கொண்டு அவற்றை கொண்டு மருந்து செய்து வழங்கி வந்தார்கள். அதேபோல் இயற்கை வாழ்க்கையியல் நல்ல நிலையிலே சுவாசிக்கக்கூடிய மூச்சு பயிற்சி முதலியவற்றை
யோகாபியாசத்தின் மூலமாக கற்றுத்தேர்ந்து அதன் மூலம் உடம்பை நாம் நல்ல ஒரு எதிர்ப்பு வலம் கொண்ட கோட்டை போலே அமைத்து கொண்டு வந்தோம். இந்த வரிசையிலே ஓமியோபதி மருத்துவ முறையும் பல்வேறு பாரம்பரியமான பண்டைய கலாச்சாரங்களிலே வழக்கத்தில் இருந்து வந்த நெறிதான் என்றாலும் கூட 18ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த மருத்துவ அறிவியல் நிபுணர் திரு கிறிஸ்டியன் சாமுவேல் ஃப்ரெட்ரிக் ஹென்மன் என்பவராலே அது வழிமுறைகள் பின்பற்றப்பட்டு ஆய்ந்தறிந்து நெறிப்படுத்தப்பட்ட ஒரு மருத்துவ முறையாக அறியப்படுகிறது. இவர் அதற்கும் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே ஹிப்போக்ரட்டஸ் முதலியவர்கள் எழுதிய நூல்களை, ஆராய்ச்சி நூல்களை எல்லாம் எடுத்து பார்த்து 18ஆம் நூற்றாண்டு வாக்கிலே அவற்றையெல்லாம் மொழிபெயர்க்கத் தொடங்கினார். 18ஆம் நூற்றாண்டில் பல்வேறு கலைகளும் அறிவுத்துறைகளும் புதுமை பெற்று வந்த காலம். அந்த காலச்சூழலிலே இவர் முன்னெடுத்து வந்த இந்த புதிய மருத்துவ முறை அத்தனை சீக்கிரத்தில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக அமைந்திருந்தது. பாரம்பரியமான மருத்துவ முறைகளிலே சொல்லப்பட்டிருக்கும் வழிமுறைகள் எல்லாம் இன்று நாம் பார்க்கக்கூடிய புதியதான உடல் நலம் சார்ந்த குறைகளுக்கு, பாதிப்புகளுக்கு விடை தராது என்று பொதுவாய் நம்முள்ளே ஒரு எண்ணம் உண்டு. அந்த எண்ணத்தை மாற்றியமைக்க வேண்டுமென்றால் பாரம்பரியமான மருத்துவ நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கும் மருந்து வகைகளை நாம் அதற்கான மூலப்பொருட்களை தேடி கண்டடைந்து மருந்துகளை தயார் செய்து அதை தகுதியானவருக்கு நோய்வாய்ப்படும்போது அவருக்கு அந்த மருந்தை கொடுக்க வேண்டிய அளவில் கொடுத்து ஒருவேளை அவர் நலமடைந்தால் அதன் பின் இவர் முன்னெடுக்கக்கூடிய இந்த முயற்சிகள் வெற்றி பெறலாம் என்பன போன்ற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் யாரை எப்படி மருத்துவத்திற்கு, என்னுடைய பயிற்சிக்கு, ஆராய்ச்சிக்கு நீங்கள் வாருங்கள் என்று அழைக்க முடியும்? அதனால் தாமே தம்மளவில் தனக்கான மருத்துவ முறையாக அந்த முறையை ஏற்படுத்தி கொண்டார். அதற்கு தகுதியாக ஒருவித ஜுரம் தாக்கும் போது அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட மரப்பட்டையை சரியான விகிதத்தில் இந்த மருந்தாக தயாரித்து கொடுத்து வந்தால் ஜுரம் நீங்கும் என்ற மருத்துவ சூத்திரத்தை தன் பேரிலேயே தான் பிரயோகம் செய்து பார்க்கலாம் என்று எண்ணம் கொண்டார். இது மிகப்பெரிய ஆபத்தாகவும் முடியலாம். மருத்துவத்துறையில் மருந்துக்கு நாம் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்றால் எலி, பூனை முதலியவற்றில்தான் பரிசோதித்து பார்ப்போம். ஆனால் இங்கே ஒரு மருத்துவர், அதிலும் நன்கு கற்றறிந்தவர், மருத்துவத்துறையிலும் ஆராய்ச்சி நோக்கோடு விளங்கக்கூடியவர், இவர் முன்வந்து தனக்கே தான் நோய்வாய்ப்பட்டு அந்த நோயிலிருந்து விடுபெறுவதற்கு அலோபதி முறை கூறியிருக்கும் அந்த மரவகையை, மரப்பட்டையை பயன்படுத்த முனைந்தார். அதற்காக வேண்டி தான் அந்த நோய்வாய்ப்பட்ட போது குறிப்பிடப்பட்டிருந்த அந்த மரப்பட்டையை தேடி அலைந்து அதை கொண்டு மருந்து தயாரிக்கும் முறையிலும் எந்த பிழையும் வராதபடிக்கு பார்த்து கொண்டு மிக நேர்த்தியாக அந்த நோய்க்கு மருந்தையும் தயார் செய்தார். அந்த மருந்தும் கூட எத்தனை நாட்கள், என்னென்ன பொழுதுகள், எவ்வளவு எடை பார்த்து கொடுக்கப்பட வேண்டும் என்று மிக துல்லியமாக அந்த சூத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கும் விதத்திலேயே பின்பற்றினார். இந்த நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில் இவரிடமிருந்து தொத்து நோயாக அந்த நோய் இவருடைய உறவினர்கள், நண்பர்களுக்கும் வந்தது. அதனால் தன் கைவசம் இருந்த மருந்துகளை இன்னும் அதிகப்படுத்தி தம்மை சார்ந்திருந்தவர்களுக்கு இந்த நோய் வாய்ப்பட்டால் ஒருவேளை அவர்களுக்கும் வழங்கியும் தன் அளவிலே தன்னுடைய நண்பர்கள், குடும்பம் முதலியவற்றை பரிசோதனைப்படுத்தும் பொருட்களாக வைத்து இந்த ஓமியோபதி முறையினுடைய நேர்த்தியை கண்டடைந்தார். இவர் மீட்டுருவாக்கம் செய்த ஓமியோபதி முறையும் அந்த மருந்தின் வீரியமும் அப்போது மக்களிடையே மிகவும் பிரபலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாயிருந்தது. ஓமியோபதி அடிப்படை தன்மையே, தத்துவமே உலகில் இருக்கக்கூடிய இயற்கையான பொருட்களிலிருந்தே இறைவன் நமக்கு வரம் போல அவற்றையெல்லாம் கொடுத்து ஒருவேளை நோய்வாய்ப்பட்டால் அதற்கு இயற்கை நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய தாதுக்கள், இயற்கை வளங்கள் இவற்றிலிருந்தே போதிய மருத்துவ முறைகளை நாம் கையாண்டு மருந்தை தயார் செய்து அதை நாம் உண்டு வரலாம் என்ற கோட்பாடுதான். அதற்கு தகுதியாக இங்கே கிடைக்கக்கூடிய பல ஆயிரம் மர வகைகள், மண் வகைகள், கல்லிலிருந்து பெறக்கூடியவை என்று பல்வேறு தாது பொருட்கள் குறித்தும் நமக்கு செய்திகள் தொகுத்து வழங்கப்படுகின்றன. அவற்றை ஒவ்வொன்றாக கண்டடைந்து ஒருவேளை அது இல்லாமல் போனால் அதற்கு ஈடாக சொல்லப்பட்டிருக்கும் மற்றொரு பொருளை கண்டடைந்து அதை வைத்து நாம் இங்கே மருந்து தயார் செய்ய வேண்டும். ஆனால் அப்படி மருத்துவம் பார்ப்பதற்கு, மருந்து தயார் செய்வதற்கு அந்த இயற்கை மூலக்கூறுகள் நமக்கு இன்றியமையாதவை. ஒருவேளை அவைகள் கிடைக்காமல் போய்விட்டால் அந்த முறையிலே மருத்துவம் பார்ப்பதென்பது முடியாத காரியமாய் போய்விடும்.
இன்னும் சொல்லப்போனால் நாட்பட்டிருக்கக்கூடிய நோய்களுக்கு இந்த ஹோமியோபதி மருத்துவ முறை பயன் கொடுத்தாலும் உடனடியாக மருத்துவம் வழங்கப்பட வேண்டிய விபத்து முதலிய காலங்களிலே பெரிய அளவில் பயன் தராது என்றொரு கருத்து நிலவி வருகிறது. ஆயினும் அடிபட்டும் நம்முடைய உடம்பிலிருந்து குருதி வெளியேறினாலும் கூட அவற்றை கட்டுப்படுத்தவும் அந்த இடத்திலே மாற்று சிகிச்சைகள் மூலமாக அந்த புண் ஆறுவதற்கு பணிப்பதும் என்றும் கூட வழக்கங்கள் இருப்பதாகவும் சிலர் சொல்ல கேட்டதுண்டு. இது இல்லாமல் மறுக்கப்படுவதும் இங்கே இன்னும் விவாதத்திற்குட்பட்டே இருப்பதின் விளைவாகத்தான். அந்த நிலையில் உலக மக்களிடையே இது ஒரு மாற்று மருத்துவ முறை என்று அறிமுகப்படுத்தப்பட வேண்டிய அவசியத்தை உணர்ந்துதான் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி உலக அளவிலே ஹோமியோபதி மருத்துவத்தை குறித்து ஒரு தினமாக அறிவித்திருக்கிறார்கள். ஹோமியோபதி மருத்துவத்தினுடைய தொன்மை சிறப்பு, அது யார் யாரால் எப்படி கண்டடையப்பட்டது, பின்னாளிலே அவற்றை படித்தறிந்து மொழிபெயர்த்து அதை பரீட்சார்த்தமாக முயற்சி செய்து பார்த்து அதிலே வெற்றியும் பெற்று அதை மக்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய மருத்துவர்கள் யார் யார், அவர்களை நாம் அவர்களுடைய மருத்துவ சூத்திரங்கள் மூலம் எப்படி அறிந்து கொண்டு நோயிலிருந்து நம்மை காத்து கொள்ளலாம் அல்லது நோய்வாய்ப்பட்டால் அதை எதிர்த்து போராடலாம் என்பதையும் இந்த நாளிலே நமக்கு இங்கே ஏற்பாடு செய்யப்படும் விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சிகளின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். மாற்று மருத்துவ முறை என்று சொல்லிவிட்டாலே அது நமக்கு பயன் தராததுதான், அது அறிவியல் சார்ந்ததாக இல்லை என்பன போன்ற மூட நம்பிக்கைகள் இங்கே மக்களிடையே வழக்கிலிருந்து வருகின்றன. ஆனால் மருத்துவ முறைகளுக்குள்ளே எளிமையாக குணப்படுத்தக்கூடிய சில நோய்களுக்கு வேதியியல் சார்ந்ததாய் வழங்கப்படும் மருத்துவ முறை கடந்தும் மாற்று மருத்துவத்தின் மூலமும் கூட அதை சரி செய்து கொள்ளலாம் என்பது இங்கே அறிவியல் சார்ந்த உண்மையாக அறியப்படுகிறது. அப்படி சொல்லப்படும் மாற்று மருத்துவ முறைகளுக்குள்ளே ஹோமியோபதி மருத்துவ முறையை கொண்டு வந்ததோடு நடுவண் அரசு சமீப காலங்களிலே அதை மக்களிடையே பரப்புவதற்கும் போதிய மருத்துவர்களை அந்த துறையிலே ஏற்படுத்துவதற்கும் அந்த மருத்துவ பயிற்சியை அவர்கள் ஏற்று நடத்துவதற்கு மருத்துவமனைகள் வடிவமைப்பதற்கும் பெரும் பொருட்செலவிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். மத்திய சர்க்காரின் இந்த திட்டத்தின் மூலமாக இங்கே ஹோமியோபதி மருத்துவம் மிக பிரபலமாக அடைந்து அதன் மூலமாக தீர்க்கக்கூடிய எளிமையாக தொடங்கி அடுத்தடுத்த நிலைகளிலே மிகச்சீரிய முறையில் மருத்துவம் பார்க்கக்கூடிய நோய்களுக்கும் அதன் மூலம் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு மக்களிடையே அதை கொண்டு சேர்க்கும் முயற்சியிலே ஆயுஷ் அமைச்சகம் நடந்து வருகிறது. இப்படி இயங்கி வரக்கூடிய இந்த அமைச்சகத்தின் கீழே மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டும் ஏழை எளிய மக்களுக்கும் எளிமையாய் கிடக்கும் விதத்திலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதையும் இந்த தினத்திலே நாம் நிறைவு கொள்ளலாம். மருத்துவ முறை என்றாலே அது வேதியியல் பொருட்கள் சார்ந்ததாகவும் பெரிய பெரிய மருத்துவமனைகளிலே மிகப்பெரிய அளவிலே சிகிச்சைகள் மூலமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. எளிமையான நோய்களுக்கு எளிமையான வைத்திய முறைகளையும் மாற்று மருத்துவ முறைகளையும் நாம் நிச்சயம் கைக்கொள்ளலாம் என்பதை விழிப்புணர்ச்சியாக மக்களிடையே பரப்புவதற்கு ஏப்ரல் 10ஆம் தேதியை ஹோமியோபதிக்கான தினமாக உலக அளவிலே கொண்டாடி வருகிறோம். ஹோமியோபதி தினத்தினுடைய சிறப்புகளையும் அதன் வரலாற்றையும் இன்றைய நிகழ்ச்சியிலே கேட்டோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.